Good afternoon. Today I have a 62-year-old lady who has undergone platelet-rich plasma treatment to both her knees. I will introduce you to her. This is Mrs. Vijayalakshmi. Namaskaramma. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 2 or 3 இயர்ஸ்லவே நீ பெயின் பயங்கரமாக இருந்தது. அது வந்து எல்லா டாக்டர்ஸும் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணணுன்ட்டாங்க. பட் எங்கள் சிஸ்டருக்கு பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுனால நான் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படலை. மோரோவர் அது பண்ணிட்டாலும் கீழெல்லாம் உட்கார முடியாது. நான் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருந்தது. அப்புறம் இவரோட டாக்டர் வெங்கடாச்சலம் அவர் இதை யூடியூப்பில் நான் பார்த்துட்டு வந்துட்டு 2 நீக்கும் வந்து பிஆர்பி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொன்னார். நானும் சொன்னேன், பிஆர்பி பண்ணிக்கும் போது பெயின் இருக்குமா டாக்டர், ஏன்னா எலும்புலேயே இது பண்ணுறதுனாலன்னு. அதுக்கு அதெல்லாம் வலி இருக்காதுமா, லோக்கல் அனஸ்தீசிஸ் கொடுத்து தான் பண்ணுவோன்னு சொன்னார். லோக்கல் அனஸ்தீசிஸ் கொடுத்து ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம பிளட்டை என் உடம்புலேருந்து எடுத்து அதை வந்து பிளாஸ்மா மூலமாக இது பண்ணி எனக்கு உள்ள முட்டிலே செலுத்தும் போது அவ்வளோவா பெயின் இல்லை. நான் ஆல்ரெடி 2 தடவை பண்ணிட்டு இருக்கேன் நான். இது அப்போ கொஞ்சம் எஃபெக்டிவ் வந்து அதை விட இது கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கு. இது வரைக்கும் பிஆர்பி 2 வாட்டி போட்டிருக்கீங்களா? ஆமாம், 2 வாட்டி. அப்புறம் ஒரு தடவை ஸ்டீராய்டு போட்டிருக்கீங்க? ஆமாம், ஒரு தடவை ஸ்டீராய்டு போட்டிருக்கேன். ஸோ பிஆர்பி போட்டு இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது? பிஆர்பி போட்டு ஒரு 1 hour ஆகுது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ பெயின் கொஞ்சம் இருக்கு அந்த இடத்துல, பட் போக போக எனக்கு சரியாயிடும். டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நாளைக்குள்ள எனக்கு வலி கம்மியாயிடும். பட் சரி, தேங்க்யூ சார். நல்லா எனக்கு பிஆர்பி பண்ணி விட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. Avoid knee replacement with PRS treatment. See this video to learn more.